ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு இந்த வேத பாடத்தின் வழியாக தொடர்பு கொள்ள கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோக்கமில்லாமல் ஒருவரையும் ஒருபோதும் கூட்டி சேர்க்காத எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே எங்களை இணைக்கின்ற இந்த மகத்துவமுள்ள கரங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் யூதா நிருபத்தின் 4ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாளில் வேத பாடத்தை கவனிப்போம். யூதா நிருபம் 4ஆம் வசனம், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. யூதா நிருபத்தின் மைய கருத்தே பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டியவர்கள் அல்லது போட்டி போட்டு முந்திக் கொள்ளுகிறவர்கள் என்பதுதான் யூதா நிருபத்தின் மைய கருத்து. ஏனென்றால் கடைசி நாட்கள் மாத்திரமல்ல, ஆவிக்கிற உலகத்தின் தொடக்கத்தில் இருந்தே யூதா நிருபம் 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்படுகிறது. அப்ப இருந்தே அந்த விசுவாச துரோகம் உருவாகிவிட்டது. எப்போது விசுவாசம் வந்ததோ அப்போது விசுவாச துரோகமும் கூட இணைந்துதான் வருகிறது. ஆகவே இன்றைக்கு நேற்றல்ல, இது கிறிஸ்தவம் என்றைக்கு தோன்றியதோ அன்றையிலிருந்து விசுவாச வாழ்க்கை என்றிலிருந்து தோன்றியதோ அப்போதிருந்தே இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே ஆவியானவர் அப்போது நினைப்பூட்டினதை இப்போது நமக்கும் நினைப்பூட்டுகிற விதம் என்னவென்றால், நீங்களும் நானும் பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக போராட வேண்டியது அவசியம். விசுவாச துரோகங்களை கண்டு நாம் விலகிக் கொள்வதோ அல்லது மறைந்து கொள்வதோ தவிர்ப்பதோ கூடாது. நாம் அதோடு போட்டி போட்டு அதை முந்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது இதில் முதலாவது ஒரு கருத்தை வாசிக்கிறோம். விசுவாச துரோகத்தின் முதலாவது படி என்னவென்றால், நமது தேவனுடைய கிருபையை இவர்கள் காம விகாரத்துக்கு ஏதுவாக திருப்புவார்கள். கிருபை என்ன நோக்கத்தோடு தேவனால் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக தங்களுடைய தவறுகளுக்கு, தங்களுடைய பலவீனமான பாவ வாழ்க்கைக்கு தேவ கிருபையை ஒரு மூடலாக கொண்டிருக்கிறார்கள். இதை பரிசுத்த பேதுரு அவர்களும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பேதுருவை கொண்டு எழுதுகிறார். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் நமக்கு தேவன் விடுதலையை கொடுத்திருக்கிறார். விடுதலை உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை, உங்கள் விடுதலையை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். ஆகவே வேதம் மிக தெளிவாக சுட்டி காட்டுறது, நாம் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த சுயாதீனத்தை, அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலையை நாம் ஒருபோதும் நமது துர்குணத்துக்கு, நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு அது ஒரு மூடலாக, அந்த பாவத்துக்கு மேலாக்கு தேவனுடைய கிருபையை வைத்து இதுதான் கிருபை, இந்த கிருபை பாவத்தை மூடிவிட்டது என்று சொல்லி பாவத்துக்கு கிருபையை மூடலாக கொள்ளக்கூடாது என்று பரிசுத்த பேதுருவை கொண்டு ஆவியானவர் ஏற்கனவே நமக்கு அதை அறிவுறுத்தி இருக்கிறார்.
ஆகவே யூதா 4ஆம் வசனத்துல விசுவாச துரோகத்தின் முதல் அடையாளம் என்னவென்றால், நமது தேவனுடைய கிருபையை தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு மூடலாக பயன்படுத்துவார்கள். இரண்டாவதாக அவர்கள் செய்வது நேராக வரமாட்டார்கள். அதாவது தவறான உபதேசத்தை நேர எதிராக வந்து அதை கொண்டு வரமாட்டார்கள், பக்க வழியாய் வருவார்கள். அந்த பக்க வழியாய் வருவது குறித்து நாம் கடந்த வேத வகுப்புல நாம் தெளிவாக கவனித்திருக்கிறோம். அந்த பக்க வழியாய் வந்து நம்மில் ஒருவரை போல நமக்குள் ஒருவராக யூதா என்பது பின்னாடி வாசிப்பது போல 12ஆம் வசனத்துல யூதா 12, இவர்கள் உங்களுடைய அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இவர்கள் நேரடியாக வந்து தவறான உபதேசம் கொண்டு வந்தால் நாம் எச்சரிக்கை அடைவோம். ஆகியவர்கள் பக்க வழியாய் வருகிறார்கள். மூன்றாவது அவர்கள் செய்கிற ஒரு காரியம், அவர்கள் தேவனை சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். மறுதலித்தல் என்றால், அந்த மறுதலித்தல் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டினையல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆங்கிலத்தில் நாம் டினையல் என்று பயன்படுத்துகிறோம். அந்த டினையல் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், பிரீச் இன் த ட்ரஸ்ட். ஒருவர் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நாம் துரோகம் செய்வது, அதில் ஒரு விரிசல், அதில் ஒரு பிளவு. தேவன் நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை வைத்துத்தான் குமாரனை அனுப்பி ஜீவனை கொடுத்து மீட்பை கொடுத்து சபையின் ஒரு அங்கமாக நம்மை மாற்றி இருக்கிறார். தமது ஆவியை கொடுத்து நாமே அவருடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி மாற்றப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த நம்பிக்கையை தேவன் என்ன நோக்கத்தோடு நம்மை அவருடைய கிருபையினாலே அழைத்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த நம்பிக்கையை மறுதலிக்கின்றவர்கள் என்றால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவர்கள் அர்த்தம். ஆனால் தான் 3ஆம் வசனத்துல விசுவாச துரோகம்னு போட்டிருக்குது. விசுவாச துரோகம். ஆகவே அந்த விசுவாச துரோகத்துக்கு நீங்கள் நானும் போராட வேண்டிய அவசியம் உண்டு. இந்த அவசியத்தை தான் அந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் பக்க வழியாய் நுழைந்து தேவனை மறுதலிக்கிறவர்கள், ஆண்டவர் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். ஏன் அவர்கள் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, அதுக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது, அவர்கள் பக்தியற்றவர்கள். அவர்கள் பக்தியற்றவர்களாக இருப்பதினால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒன்று, தேவனுடைய கிருபையை பாவத்துக்கு மூடலாக பயன்படுத்துவார்கள். இரண்டாவது, தங்களை மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுத்த தேவனை அவர்கள் மறுதலிக்கிற கூட்டமாக இருப்பார்கள். அடுத்து, அவர்கள் நேராக வரமாட்டாங்க, நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள், பக்க வழியாய் வந்து நம்மிலே ஒருவரை போல நமது சிந்தையை கெடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கின்ற ஒரு கூட்டம் கடைசி நாட்கள்ல மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே, ஏன் 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இது இன்றைக்கு ஒரு புரிதல் அல்ல. இன்றைக்கு இருப்பதும் இது நூதனம் என்று சொல்ல வேண்டாம், இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். ஆனால் நாட்கள் வர வர, வருகை நாட்கள் கிட்ட வர வர இந்த விசுவாச துரோகம் அதிகமாக செயல்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் வேறு சுட்டி காட்டுகிறது, இவர்கள் தேவத்துவத்தை மறுதலிக்கிறவர்கள். இவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறார்கள் என்றால், முதலாவது இயேசுவினுடைய தெய்வீகத்தை மறுதலிப்பார்கள். இந்த விசுவாச துரோகத்தின் அடையாளம் என்னவென்றால், டினையிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை மறுதலிக்கின்றவர்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கும் போது முதல்ல இயேசுவினுடைய தெய்வீகத்தை மறுதலிப்பார்கள். அவர் தேவன் இல்லை என்று வாதம் பண்ணுவாங்க, அல்லது அதை நிலைநிறுத்த திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மிக தெளிவாக வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 தீமோத்தேயு 3:16 வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே
மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படின்னா தேவத்துவம் உள்ள இருக்குது, மேல மாம்சம் என்ற ஒரு திரை மூடி அந்த திரைக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு என்றால் ரட்சகர் என்று தானே அர்த்தம். அப்படியானால் முதலாவது இவர்கள் செய்த வேலை என்ன? இயேசுடைய தெய்வீகத்தை மறுதலிப்பார்கள். இரண்டாவதாக இயேசு தேவகுமாரன் அல்ல, இயேசு தேவதூதன் அல்லது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர இயேசுடைய அந்த குமாரத்துவத்தை அவர்கள் மறுதலிப்பார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், சபை கர்த்தருடைய வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டதுதான். சபையே தேவனுடைய வெளிப்பாட்டின் மேல் தான் கட்டப்பட்டது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு சபையை கட்டுவதை பற்றி சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு பரிசுத்த பேதுருவை பார்த்து சொல்லுவார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. முதல்ல நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவாய் என்பதற்கு கிரேக்கமல்ல பத்ரோஸ் என்ற பெயர், பத்ரோஸ். ஆனால் அது கிரேக்க வார்த்தை பெட்ராஸ். பெட்ராஸ் என்றால் ஒரு பெரிய கண்மலை, அதிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற ஒரு சின்ன கல், ஒரு கல் தான் அந்த பரிசுத்த பேதுரு. அப்படின்னா தேவனை பற்றிய அந்த வெளிப்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை பரிசுத்த பேதுரு அந்த நிகழ்ச்சியை பெற்றுக்கொள்வார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு பிலிப்பி செசரியா திசைகளில் வந்தபோது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு பிலிப்பி செசரியாவுக்கு வருகிறார். அந்த பிலிப்பி செசரியாவில் நாம் பார்க்கிற ஒரு கருத்து என்னவென்றால், அந்த பிலிப்பி செசரியா இது அநேக மத நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கின்ற ஒரு மைய ஸ்தலம். அது இட் இஸ் a மல்டி ரிலிஜியஸ் சென்டர். பிலிப்பி செசரியா இது எல்லா மத நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கக்கூடிய ஒரு மையம். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு அவர் இதை இஸ்ரவேலுக்குள்ள கேட்கல. பிலிப்பி செசரியா என்பது இஸ்ரவேலுடைய வடக்கு எல்லையில் இருப்பது. அங்கு சீஷர்களை அழைத்து கொண்டு போய் கேட்கிறார், ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க? அப்போது சீஷர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் உங்களை எலியான்னு சொல்றாங்க. எலியா என்றால் தேவனுடைய வல்லமையின் அடையாளமாக யூதர்கள் நம்புகிறார்கள், அல்லது மற்ற மதத்தினர் நம்புகிறார்கள். அடுத்தது எரேமியா என்று சொல்லுகிறார்கள். அதாவது எரேமியா என்றால் மனதுருக்கம் உள்ளவர், ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. அடுத்தது யோவான் ஸ்நானன், அதாவது 7வது நாள் கொல்லப்பட்டு திரும்ப உயிரோடு வந்தவர், ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தவர். 4வதாக தீர்க்கதரிசிகளில் ஒருவர். 4 விதத்தில் கூட இருக்க சீஷர்கள் சொல்றாங்க, இப்படித்தான் மக்கள் உங்களை சொல்றாங்க. இது இஸ்ரவேலர் அல்ல, புறமினத்து மக்கள் சொல்றாங்க, மற்ற மதத்தினர் சொல்றாங்க. இயேசுவா அவர் தேவனுடைய வல்லமை, எலியா. இயேசுவா அவர் தேவனுடைய மனதுருக்கம், எரேமியா. இயேசுவா அவர் மரித்து உயிர்த்தெழுந்த யோவான் ஸ்நானன், அதாவது உயிர்த்தெழுந்தவர். 4வதாக தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றால் கர்த்தருடைய வாய் என்ற அர்த்தம். தீர்க்கதரிசி என்பது கர்த்தருடைய வாயாக இருந்து கர்த்தருக்காக பேசுகிறவன் என்ற அர்த்தம். அப்படியானால் இயேசுவை மாற்று மதத்தினர் ஒவ்வொரு விதமா பார்க்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? அப்போது பரிசுத்த பேதுரு சொல்றாங்க, ஆண்டவரே நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. அப்போது இயேசு சொல்லுவார், மாம்சம் ஒரு ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல, என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அதை சொல்லிதான் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றால், நீ பேதுரு, நீ அந்த பெரிய கண்மலிருந்து கட்டி எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கண்மலை. தேவனை பற்றிய பெரிய வெளிப்பாடுகள்ல ஒரு பகுதியை பெற்றிருக்கிறார், ஜீசஸ் சன் ஆஃப் காட். அதை நீ தெரிஞ்சிருக்கிற இந்த வெளிப்பாட்டின் மேலதான்
18ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 16:18, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்களை மேற்கொள்வது இல்லை என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே சபை என்பது தேவனை பற்றிய வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டதுதான். இந்த வெளிப்பாட்டை இன்றைக்கு மறுக்கிறாங்க. இயேசு தேவகுமாரன் இல்ல, இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்று மறுதளிப்பாங்க. மூன்றாவதாக, அவர்கள் இயேசு முழுவதும் பூமியில் வாழ்ந்தபோது அவர் எப்படி 100க்கு 100 தேவனாக இருந்தாரோ அப்படியே 100க்கு 100 மனிதனாக இருந்தார் என்றும் ஏற்றுக்கொள்வதில்லை. மறுக்கின்ற மூன்றாவது கருத்து, இயேசு மாம்சத்தில் இல்லை. 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் தங்களை அழைத்துக் கொண்ட ஒரு கூட்டம், அவர்கள் இயேசு மாம்சத்தில் பூமியில் இருந்தபோது மாம்சத்தில் இல்லைன்றாங்க. ஏன்னா மாம்சம் பாவம் உள்ளது. இந்த பாவத்துல ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் வாசம் செய்ய முடியாது. இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னே யோவான் 1:14 சொல்லுகிறது. ஆனா அந்த 1ஆம் நூற்றாண்டு நாஸ்டிக்ஸ் என்ற ஒரு கூட்டம் இருந்தாங்க. இன்றைய வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பேர் இல்லாமல் போயிற்று. ஆனால் அந்த அவருடைய நம்பிக்கை, அவருடைய கொள்கை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அவர்களுடைய கருத்து என்னவென்றால், இயேசு மாம்சத்தில் வாழவில்லை, அவர் தேவனாக பூமியில் தெய்வீகத்தன்மை உள்ளவராக இருந்திருக்கணும். ஏன்னா பாவ சரீரத்துல பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ண முடியாது. அடுத்தது, இயேசு நடந்து போனால் அவருடைய அடிச்சுவடு கூட தரையிடப்படாதாம். ஏனென்றால் மனிதனாக இருந்தால்தான் தரையில் நடந்தால் அடிச்சுவடுகள் பதியும். இயேசு அவர் மாம்சத்தில் இல்லாததுனால அவர் நடந்த போது தரையில் அடிச்சுவடுகள் பதியவில்லை என்று அப்படி ஒரு உபதேசம் சொல்ற கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, இவர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவை மேசியா, அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வருகின்ற அந்த கிறிஸ்து அல்லது எபிரேயர்ல சொன்னா மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்க வழியாய் நுழைந்து இயேசுடைய தெய்வீகத்தை, இயேசுடைய குமாரத்துவத்தை, இயேசுடைய மாம்ச அவதாரத்தை, அடுத்தது இயேசுவினுடைய அந்த அபிஷேகத்தை, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை, அந்த மேசியா என்பதை மறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? இயேசு தன்னை எங்காவது தேவன் என்று சொன்னதுண்டா? இயேசு நான் தான் தேவன் எங்க சொன்னாரா? மற்றவங்க தானே சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் 20ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து இதை நான் வாசிக்க வேண்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் கதவுகளை திறக்காமலே வீட்டுக்குள்ள வந்து அவர்கள் நடுவே நிற்கிறது 2ஆம் முறையாக. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. கவனித்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு தெளிவா ஆவியானவர் எழுதுகிறார் பாருங்களேன். உன் விரலை நீட்டி என் கையிலே போடு. கையில என்ன இருக்குது? ஆணி பாய்ந்த காயங்கள் கையில் இருக்குது. அதுல எதுதான் போகும்? விரல் தான் போகும். ஆணிகள் பாய்ந்த அந்த காயத்துல என்ன போகட்டும்? உன் விரல்கள் போட்டு பாரு. அடுத்தது, ஈட்டியிலே பிளக்கப்பட்ட விலா. அந்த விலாவில ஈட்டி போனதுனால கையே போகும், கையே உள்ள போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விரலுக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அறையப்பட்டவன் என்பது. உன் கைக்கு ஒரு வேலை இருக்குது, நான் சிலுவையிலே விழாவில் பிளக்கப்பட்டவன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு
அவர் குத்தப்பட்டும் இருக்கிறார், அவர் கிழிக்கப்பட்டும் இருந்தார். இத சொல்லு அவன் விரலை நேற்று சங்கீதம் 144:1 வாசிக்கிறோம். எனது கைகளை போருக்கும் என் விரலை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலைக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரனை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படின்னா விரலுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, கைகளுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. தேவன் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார், உன் விரலை நீட்டி என் கையில போடு, உன் கையை நீட்டி என் விழாவில் போடு. போட்டு சொல்லுகிறார். தோமா அவருக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அவர்கள் போட்டாரா கையை போட்டாரா தெரியாது, அது எழுதப்படவில்லை. ஆனால் வேற சொல்லுது, தோமா அவருக்கு பிரயோஜனமாக என் ஆண்டவனே அப்படின்னா அவர் அந்த ஆணிப்பட்ட அந்த காயத்தை பார்த்திருக்கணும், ஈட்டி பிளந்த அந்த விழாவை பார்த்திருக்க வேண்டும். காட்டுகிறார், பாருங்க, உன் விரலை போடு, உன் கையை போடு. அப்போ சொல்லுகிறார், அப்ப பரிசு தோமா அவர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே என் ஆண்டவரே என் தேவனே, யூ ஆர் மை லார்ட், யூ ஆர் மை காட். இப்படி சொன்ன போது அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். அப்படின்னா நீ என்னை ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் எப்பொழுது நீ விசுவாசிக்கிறத நீ பார்த்ததுனால. அடுத்தது, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த தோமா இயேசுவே ஆண்டவரை தேவன் என்று அழைக்கும் போது இயேசு அதை மறுக்கல. பாருங்களேன், நான் ஆண்டவர் அல்லன்னு இயேசு சொல்லலையே, நான் தேவன் இல்லை என்று இயேசு சொல்லலையே. யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவன் ஒரு தலைவனாக இருக்க வேண்டுமானால் அவன் எல்லாருக்கும் கீழானவனாக மாற வேண்டும் என்பதை அவளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு சீஷர்களின் பாதங்களை கழுவுகிறார், அதை துடைக்கிறார். அது முடிந்த பின்பு 13ஆம் வசனம், யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் என்னை போடுகிற என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே. இங்க இயேசு பரிசுத்த தோமா சொன்ன போது அதை மறுக்கவில்லை. ஆனா இங்க நீங்க சொன்னது சரிதான். என்ன சரிதான்? நீங்க என்ன போடுகிற என்று சொல்றீங்க, இரண்டாவது ஆண்டவர் என்று சொல்றீங்களா, நீங்க சொல்றது சரிதான். அப்படின்னா நான் ஆண்டவர் தான், நான் போடுகர் தான். சரி, எவ்வளவு தெளிவா ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சொல்றாங்க, ஏசையா சொன்னாரா? ஏசையா மறுத்தாரா? ஆகவே இது மிக அவசியமானது. ஆண்டவர் இயேசு அவர் தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, யோவான் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பிலாத்து முன்னே நம் ஆண்டவரை நிறுத்தப்பட்டிருக்கும் போது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரயுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரயுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ? நீ யூதனுக்கு ராஜா இல்லைன்னு சொல்ற, அல்லது உலகத்து மனுஷனுக்கு ராஜா இல்லைன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீ உன்னுடைய ராஜ்யம் வேறன்னு சொல்றீங்களே, அந்த ராஜ்யத்துக்கு நீ ராஜாவா? இயேசு சொல்லுகிற பதில், அப்பொழுது 37ஆம் வசனம், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். இதை விட வேற என்ன அத்தாட்சி வேண்டும்? நான் ராஜாதான். பிலாத்து சொன்னார், நீ சொன்னபடி நான் ராஜாதான். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு தன்னை தேவன் என்றோ ராஜா என்றோ ஆண்டவன் என்றோ போடுகின்ற மறுக்கவில்லை. இரண்டாவது, ஆவியானவர் அவரை பற்றி சொல்லுகிறார்,
ரோமர் ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே. பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு தேவ மனிதனும் சுயமாக பேசவில்லை, எழுதவில்லை, ஆவியானவர் ஏவி அவர்கள் எழுதினார்கள். ஆக வேதம் எழுதப்பட்டது கர்த்தர் எழுதினதுதான். வேதத்தில் வாசிக்கிறோமே, ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். 40 ஆசிரியர்கள் வேதத்தை ஆடியாக முதல் வெளிப்பட்ட விசேஷம் எழுதி இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், என் வேதத்தை நான் தான் எழுதினேன். பயன்படுத்தப்பட்ட ஒரு பேனாவாக எழுதுவதற்கு ஒரு இங்காக பயன்படுத்தப்பட்டவங்க தான் இது எழுதின. மோசையிலிருந்து பரிசுத்த யோவான் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க தானே தவிர அவர்கள் எழுதல, தேவன் தான் எழுதினார். ரோமர் 9:5 வாசிக்கிறோம், பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன் என்று வேதம் முடிகிறது. அப்படியானால் ஆவியானவர் சொல்லுகிறார், இவர் தேவன் தான், சர்வத்துக்கும் மேலான தேவன். அடுத்து மிக அவசியமானது, ஆண்டவர் இயேசு ஆராதிக்கப்படுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், ஆராதனை என்பது தேவனுக்குரியது. வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் அவர் ஆவிக்குள்ளாகி தேவனுடைய சிங்காசன அறைக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறார். 4ஆம் அதிகாரத்துல பிதாவை ஆராதிக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அடுத்த அதிகாரம் யோவான் வெளிப்பாடு 5ஆம் அதிகாரம், இந்த வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது, இயேசுவும் ஆராதிக்கப்படுகிறார். வெளிப்பாடு 4ஆம் அதிகாரத்துல சிருஷ்டித்தவரை, படைத்தவரை ஆராதிக்கிற 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள். இப்போ வெளிப்பாடு 5ஆம் அதிகாரத்துல அதே ஜீவன்கள், அதே மூப்பர்கள் வெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்ல இயேசுவையும் ஆட்டுக்குட்டியானவரையும் தொழுது கொள்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அப்படியானால் ஆண்டவர் இயேசு ஆராதனை தேவனுக்குரியது. ஆண்டவர் இயேசு அவர் தேவன் என்றால் அவருக்கு பூமியில மாத்திரமல்ல பரலோகத்திலும் ஆராதனை கொடுக்கப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அதாவது தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி சிலுவை பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினாரே, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அடுத்தது வேற சுட்டி காட்டுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். அடுத்தது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும் பண்ணும்படிக்கும் போட்டிருக்குத. ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா ஆண்டவர் இயேசு அவர் தேவன், அவர் மெசாயா, அவர் பூமியில் அவதரித்து வந்த மனித உருவம் எடுத்து வந்த தேவன், அவர் தேவனுடைய குமாரன். ஆகவே இதை இன்றைக்கு மறுதளிக்கிறவர்கள் தான் பக்க வழியா வந்திருக்காங்க. எதை மறுக்கிறாங்க? தேவத்துவத்தை மறுதளிக்கிறாங்க. ஏன் அவர்கள் மறுதளிக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு கருத்தை நான் பழைய பாடத்தில் சுட்டி காட்டுகிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம், அது
தானியேல் கொடுக்கப்படுகிற ஒரே தரிசனத்தின் 2 பகுதிகள். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில், அதாவது அவருக்கு தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த தானியேலுக்கு அந்த தரிசனத்துல சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். யார் வீற்றிருக்காங்கன்னா, நீண்ட ஆயுசுள்ள தேவன் உட்கார்ந்திருக்காரு. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாயும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அப்படி என்றால் அவங்க வாசிக்கிறது பிதாவுடைய அந்த சிங்காசனம், அவர் வீற்றிருக்கிறார். 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தானியேல் 7:10. அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இது தரிசனத்துவரை. அடுத்து 11ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல தானியேல் 7:9-10 தேவன் உட்கார்ந்திருப்பது, அவருடைய சிங்காசனத்தின் மகத்துவங்கள் காட்டப்படுகிறது. அடுத்தது 13ஆம் வசனத்துல ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், அதான் சொன்னேன், தரிசனத்தின் முதல் பகுதியில அக்னிமயமான சிங்காசனம், அக்னிமயமான சக்கரங்கள் சிங்காசனத்துக்கு, அதுல நீண்ட ஆயுசுல உட்கார்ந்திருக்கிறார். அவர் தலைமையில் உறைந்த மலையை போல வெண்மையாக, அவருடைய வஸ்திரம் அப்படி இருக்குது, உட்கார்ந்து இருக்கிறார். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அடுத்து சொல்கிற 13ஆம் வசனத்துல ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அடுத்தது அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து, அது பிதாவிலே இயேசு கொண்டு வரப்படுகிறார். வந்து அவர் சமயத்துக்கு கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் 14ஆம் வசனம் தானியேல் 7:14 சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு தேவ சமூகத்தில் தேவனாக உயர்த்தப்படுவதை எவ்வளவு தெளிவாக தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இயேசு இன்றைக்கு மறுதலிக்கிறவர்கள் அவருடைய தெய்வீகத்தை, அவர் மாம்சத்தில் வந்த தேவன் என்பதை மறுக்கிறார்கள். அடுத்தது அவருடைய குமாரத்துவத்தை மறுக்கிறார்கள். அடுத்தது அவருடைய 100க்கு 100 மனிதனாக பூமியில் வாழ்ந்ததை மறுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா, அதை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். ஏன் இவங்க மறுதலிக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக யூதா 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுதலிப்பதன் காரணம் என்னவென்றால் அவர்கள் பக்தியற்றவர்கள். வேதத்தின்படி பார்த்தால் தேவனை மறுதலிப்பதற்கு காரணங்களை வாசிக்கிறோம். தேவனை மறுதலிப்பதற்கு ஒரு காரணம் போட்டிருக்கு வேதத்துல. யோவான் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. பரிசுத்த யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 17 முதல் 27 வரை. அங்கே பரிசுத்த பேதுரு நம்ம ஆண்டவர் இயேசுவை மறுதலிப்பதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரன், ஆண்டவர் இயேசு அரண்மனைக்குள்ள கொண்டு போகப்படுகிறார், அங்கே விசாரிக்கப்படுகிறார். அப்போது இங்க வாசிக்கிறோம், பரிசுத்த பேதுரு உள்ள போயிருக்காங்க. அவர் பேதுருவை நோக்கி ஒரு வேலைக்காரியமா கேட்கிறாங்க, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள். அதற்கு நான் அல்ல, அப்படின்னா நான் சீஷன் அல்ல, மறுக்கிறார். அடுத்தது 25ஆம் வசனம், யோவான் 18:25. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, முதல்ல ஒரு வேலைக்காரி அம்மா கேட்கிறாங்க,
அடுத்தது சிலர், அங்கே இருந்த சிலர் அதை பார்த்து கேட்கிறாங்க, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அதற்கு பரிசுத்த பேதுரு, நான் அல்ல, நான் சீஷன் இல்ல. 27ஆம் வசனம், யோவான் 18:27. அப்பொழுது 26ஆம் வசனம், பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, அதாவது முதல்ல ஒரு பெண் கேட்டாங்க, நான் சீஷன் அல்லன்னு மறுத்தாரு. இரண்டாவது சிலர் கேட்டாங்க, நான் சீஷன் இல்லை என்று மறுத்தார்கள். இப்போது குறிப்பாக ஒருத்தர் கேட்கிறார்கள். இவர் யாருன்னா, கெத்செமனேல பரிசுத்த பேதுரு அந்த வாளை எடுத்து ஒரு ஊழியக்காரன் காடு வெட்டினாரே, அவன் திருப்பி அந்த அற்புதத்தை பெற்று காது சுகமானாரே, அவனுடைய உறவினன் கேட்கிறான், நான் உன்னை அவனுடைய கூட தோட்டத்திலே காணவில்லையா? நீ கெத்செமனேல அவரோடு இருந்தியே, நீதான காடை வெட்டின. அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிச்சு. பாருங்களேன், ஒரு பெண்ணிடத்தில், சிலரிடத்தில், குறிப்பாக ஐ விட்னஸ், இயேசுவோடு இருந்ததை பார்த்து சொல்றான், நீதான காடு வெட்டின, நாங்க இருந்தன தோட்டத்துல ஒன்ன இயேசுவோட நான் பார்த்தன. அப்ப மறுதலிக்கிறார் பாருங்களேன். அப்ப பரிசுத்த பேதுரு, ஏன் நீங்க மறுதலிச்சீங்கன்னா, பயம், மரணம் வருமோ, மரண பயம் வரும்போது மறுதலிக்கின்ற பரிசுத்த பேதுருவை நான் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு இரண்டால் நம்மையும் பிடித்து இப்படி துன்பப்படுத்துவாங்களோ, இப்படி ஒரு ஒரு கொடிய மரணம் நமக்கு வருமா என்று பயந்து. இப்ப இயேசுவை மறுதலிப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது, பயம். இரண்டாவதாக ஏன் மறுதலிக்காங்கன்னு சொன்னா, தற்காலத்தினுடைய தாக்கம். இந்த தற்காலம் இருக்குது, அதுக்கு பைபிள் படி பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்பதற்கு நூநயோன் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. நூநயோன் என்றால் பிரசன்ட் ஏஜ், தற்காலம். இந்த தற்காலம் இருக்கு தெரியுங்களா, இது சபைக்குள்ள இருக்கிறவங்க, விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவங்க, அல்லது சபைக்கு வெளியே இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு உள்ள வருகிறவர்கள் என்ன பண்றான்னா, பக்தியற்றவனாய் மாற்றுகிறான், மறுதலிக்க வைக்கிற மாற்றுகிறான். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் இருக்குது, உள்ள கொண்டு வராங்க, வரும்போது உலகத்தையும் சேர்த்துதான் கொண்டு வராங்க. நாம் அறிந்திருக்கிறோம், சபை என்பது வனாந்தரத்தில் அமைக்கப்பட்டது. சபை என்பது வனாந்தரத்தில் அமைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்துக்குள் இருந்த சபை. அப்படின்னா எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. பஸ்கா ஆற்றினால், அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டு வனாந்தரத்துக்கு வந்து அங்கே சபை அமைக்கப்படுகிறது. தேவன் அந்த பஸ்கா ராத்திரியில லட்சக்கணக்கான மக்களை, அநேக லட்சங்களை ஒரே ராத்திரியில அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. பஸ்கா ஆற்றின் ரத்தத்தினால, பஸ்கா ஆற்றின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட போது வேணும் சுட்டி காட்டுகிறது, அவங்க அப்படியே வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஆனா வெளியே வந்த பிறகு 40 ஆண்டுகள் வனாந்தரம் நடக்கிறாங்க. 40 ஆண்டுகளும் தேவன் முயற்சி செய்கிறார், அந்த எகிப்த அவங்களுக்குள்ள இருந்து எடுக்க முடியல. பாருங்களேன், ஒரே இரவுல, ஒரு மொமெண்ட், ஒரு நொடி பொழுதுல கர்த்தரால எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே கொண்டு வர முடிந்தது. ஆனா 40 ஆண்டுகள் போராடியும் அவங்களுக்கு உள்ள இருந்து எகிப்தை எடுக்க முடியல. பாருங்களேன், சபை என்பது அது உலகத்தின் அடிமை இருள இருந்தது. தேவ கிருபை அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த இருள் உள்ள இருக்குது, இருள் உள்ளதான் இருக்குது. தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் தேவனை ஏற்றுக்கொள்ள வரும்போது, நாம் முதல்ல இருளில் இருந்தோம், தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரம் அல்ல, இருளுக்குள் இருக்கும்போது இருளில் மாத்திரம் அல்ல, நாமே இருளாக இருந்தோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வேதம் அது மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 8ஆம் வசனம், எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அந்தகாரத்தில் மாத்திரம் அல்ல, அந்தகாரமாகவும் இருந்தோம், இருளில் இருந்தோம், இருளாகவும் இருந்தோம். இப்ப இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அப்படின்னா
இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு மாத்திரமல்ல, இருளாக நம்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சபைக்குள்ள வரும்போது எப்படி வர்றோம்னு சொன்னா, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறோம். வெளிச்சத்துக்கு வந்த பிறகும் இருள், கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் மக்களோடு 40 ஆண்டுகள் போராடியோ அதை எடுக்க முடியலையோ, அப்படித்தான் இன்றைக்கும் இந்த பிரபஞ்சம் இருக்குத. இது உலகம் சபைக்குள்ளேயே இருக்குது. இது என்ன பண்ணும்னா, ஒரு ஆசையை உண்டாக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் அவனுக்குள்ள ஒரு தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். அது என்ன பண்ண அவனை ஒரு நாள் தேவனை மறுதலித்து தேவனை விட்டு பின்வாங்க செய்யும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரிசுத்த பவுல் எழுதுறாங்க, ஏனென்றால் லூக்கா தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகின்றார், லூக்கா மாத்திரம்தான் என் கூட இருக்கிறாரு, அதனால நீ சீக்கிரம் புறப்பட்டு வா. ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு போய்விட்டான். இந்த பரிசுத்த பேதுருவோடு சிறைச்சாலையில் அந்த அனுபவங்களோடு கூட இருந்தவர் இந்த தேமா. தேமா என்பது ஒரு பிரசித்தி பெற்றவன், புகழ் பெற்றவன், அதாவது ஜனங்கள் மக்கள் ஒரு பாப்புலரான ஆடு. டிமாஸ் என்பது அவன் ஒரு வெற்றியாளன் அல்லது அவன் ஒரு பிரபலமானவன் என்ற அர்த்தம். மற்ற ஜனங்களால் பாராட்டப்படுற ஆள் அவர். அந்த தேமா என்ன, பிரபஞ்சம் அவனை இழுக்குது பாருங்களேன். இந்த பிரபஞ்சத்தின் ஆசை அவனை இழுக்குது. விதைக்கப்பட்ட ஊமையில ஆண்டவர் இயேசு சொல்லுவார், லூக்கா 8:14, முள்ளுக்குள்ளே விதைக்கப்பட்டவர்கள் வளர்றாங்க, செழிக்கிறாங்க, ஆனால் அவர்கள் வளர்ச்சியை விட அந்த முள் அதிகமா வளருது பாருங்களேன். விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து விளைச்சது. அது வளரும் போது வேறு சொல்றது, முள் என்ன செய்ததான் வளர்ந்து அதை மூடிக்கொண்டதுன்னு போட்டிருக்கு பாருங்களேன். முள் என்பது என்ன? கவனிங்க, ஐஸ்வர்யத்தின், உலகத்தின், அதாவது பிரபஞ்சத்தினுடைய மயக்கம், ஐஸ்வர்யத்தினுடைய பிரபஞ்சத்தின் கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். லூக்கா 8:14 வாசிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கவலை இருக்குது, இந்த ஐஸ்வர்யம் இருக்கு, உலக ஐஸ்வர்யம், இதற்கு ஒரு மயக்கம் இருக்குது, அநேகரை மயக்க வச்சிருது. ஆகவே என்ன ஆகுதுன்னா, தே டினை கிரைஸ்ட். தங்களை மீட்ட தேவனை அவங்க ஏன் மறுதளிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பிரபஞ்சம் அவங்களை இழுக்குது. தேமாவை போன்றவர்கள். மூன்றாவதாக, ஏன் எனக்கு அநேகர் இயேசுவில் வெளியே போறாங்க, பின்வாங்கி போறாங்க, ஏன் மறுக்கிறார்கள் என்றால், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு அந்த 5 கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அநேக ஆயிரங்களை போஷித்தார். போஷித்த பிறகு அதை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல. யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல, நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். 2 விதமான உணவு. ஒன்று அழிந்து போகிற போஜனம், இன்னொன்று நித்திய வரைக்கும் வர போஜனம். 2 போஜனங்கள் இருக்கிறாங்க. இது சொல்லுகிறார், நீ இந்த அழிந்து போகிற போஜனத்துக்கு, இந்த போஜனம் என்ன செய்யும்? இது எண்டிங் மீட், முடிஞ்சு போயிடும். ஒருவேளை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா நெவர் எண்டிங் மீட் ஒன்று இருக்குது. அது நித்திய வரை வருகின்ற இயேசுவினுடைய சரீரம், அவருடைய ரத்தத்தை நினைவு கூறுகிற அந்த அப்பமும் திராட்சை ரசமும். இயேசு இதைத்தான் யோவான் 6ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள நான் அவனை எழுப்புவேன். இப்படி பேசும்போது 6ஆம் அதிகாரம் யோவான் 6:60, அவருடைய சீஷரில் அநேகர் இவர்களை கேட்டபோது, என்ன துக்கம்னா, சபையை உண்மையில் கட்டுவேன் என்று சொன்ன பரிசுத்த பேதுரு தான் மறுதளிக்கிறாங்க. அடுத்தது மக்களிடத்தில் பிரபலமாகி பரிசுத்தவானோடு கூட சிறையின் அனுபவங்களை கூட தாங்கி கொண்டு சபைகளை வாழ்த்தின தேமாக்களும் மறுதளிக்கிறாங்க. அடுத்தது அவருடைய சீஷரில் கொஞ்சம் இல்ல, அநேகர்னு போட்டிருக்கு பாருங்க. யோவான் 6:60 சொல்லுகிறது, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அடுத்தது 66ஆம் வசனம், யோவான் 66,
அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன்பா நடக்கிறீங்க, ஏன்பா பின்வாங்கி போனீங்க? கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான சிந்தனைகள். இயேசு பின்பற்றி வராங்க, வேறு சீஷன்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசு நித்தியத்தை பற்றி பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு அது புரியல. ஏன்னா அவங்க ஒரு விதமாக இயேசுவை பார்த்துட்டு இருக்காங்க, இயேசு வேறு விதமாக காட்டுகிறார். அவங்க இயேசு ஏன்பா பின்பற்றி சீஷனா வர, அவர் இந்த போஜனத்தை கொடுக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறார், அற்புதங்கள் நடக்குது, எல்லாம் நிகழ்ச்சி நடக்கும் போது அவங்க என்ன இருக்குது, அவர் பின்னாடி வர்றது எளிதாக இருந்தது. ஆனா இப்ப சொல்கிறார், நான் மரித்து இந்த உடலும் இந்த ரத்தமும் சிந்தப்பட்டால்தான் மனித குலத்துக்கு மீட்பு, கடைசி நாள் அவரை எழுப்ப வேண்டுமானால், நித்திய ஜீவன் அவருக்கு கொண்டு வர வேண்டுமானால் இந்த சிலுவை மரணம் தவிர்க்க முடியாதது. சீஷர்கள் என்ன பண்ணாங்களா, அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. ஏன்னா இந்த உபதேசம் கடினமானது. அப்படின்னா இன்றைக்கு நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவம் ஒரு மலர் மஞ்சம். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a bed of roses. மலர் மஞ்சம் அல்ல, இது முட்கள் கற்கள் எல்லாம் நுழைந்ததுதான். ஆனால் அவங்க ஒண்ணு நினைச்சிருக்காங்க, இப்படித்தான். உடனே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நாகமான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் அவன் மிக பிரசித்தி பெற்றவன், சீரிய ராஜாவுக்கு நல்ல பெயர் பெற்றவன். கர்த்தர் அவனை பயன்படுத்தி நிறைய வெற்றிகளை கொடுத்திருக்கிறார், ஜனம் பெருத்தவன். ஆனா அவன் தொழுநோயாளி. அந்த தொழுநோயாளி சுகமடைவதற்கு அவனுடைய மனைவிக்கு பணிப்பெண்ணாயிருந்த அந்த இஸ்ரவேல் பெண் சொல்றாங்க, சமாரியால ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, என் ஆண்டவன் அவனுக்கு போவாரானால் அவர் அவனை சுகமாக்குவார். இதுதான் அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த நாகமானது எப்படி செயல்படுத்துறார் பாருங்களேன். கைகளில் கோடிக்கணக்கான அளவு பணத்தை எடுத்துக்கிறார் காணிக்கை கொடுப்பதற்கு. அடுத்தது சீரியாவின் ராஜாவிடத்தில் போய் அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதம் கேட்கிறார், ஒரு அறிமுக கடிதம். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பெண் சொன்னது, சமாரியால் தீர்க்கதரிசி இருக்க, அவர்கிட்ட போ. ஆனா இவன் அதை எப்படி புரிஞ்சுக்கிறான், வயா ப்ராப்பர் சேனல். இந்த ராஜாட்ட போறோம், அந்த ராஜா கிட்ட கொடுக்குறான், அந்த ராஜா கடிதத்தை பற்றி சட்டையை கிழிச்சுக்கிறான். தவறான நபர்களிடத்தில் தவறான புரிந்துகளோடு போனால் அது அழிவைத்தான் கொண்டு வரும். வேதத்தின்படி பார்த்தா ஒரு அரசன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது, ஒரு தீர்க்கதரிசி வஸ்திரத்தை கிழிக்க கூடாது, ஒரு பிரதான ஆசிரியர் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. இதெல்லாம் தேசத்துக்கு சாபம். ஆனா தப்பான ஆள்கிட்ட போனவரு வஸ்திரத்தை கிழிச்சு நிற்கிறான் பாருங்களேன். அப்போது எலிசா சொல்லி அனுப்புறார், அவனை என்னிடத்தில் அனுப்பு. புறப்பட்டு வருகிறான். வந்து வேதம் சுட்டி காட்டுகிறது, எலிசா இருக்கிற இடத்துக்கு அவன் போகிற, அந்த இடத்துக்கு முன்னாடி நிற்கிறான் பாருங்களேன். நின்று விட்டு சொல்லி அனுப்புகிறான். எலிசாவும் வீட்டை விட்டு வெளியே வரல. அவர் சொல்லி அனுப்புகிறார், நீ அப்படியே போய் 7 முறை யோர்தானில் ஸ்நானம் பண்ணி போ. அப்போது நாகமான் சொல்லியிருந்தீங்களா, நான் என்ன நினைச்சேன்னா, அவன் வெளியே வந்து அந்த தொழுநோய் இருக்கிற அந்த இடத்துல கை வச்சு அவன் தன்னுடைய ஆண்டவன் நோக்கி கூப்பிடுவான் நான் நினைச்சேனே. இதுதான் நினைப்பு தான் அவங்களுக்கு கேடு. அவருடைய கற்பனை, அவருடைய இமேஜினேஷன், இவர் இப்படித்தான், அவர் அப்படித்தான், இது இப்படித்தான், இந்த வசனம் இப்படித்தான். அப்படி இல்லை, அப்படி இல்லை. அந்த நாகமானுடைய அந்த சிந்தனையை பாருங்க. 5ஆம் அதிகாரம். இது நாகமான் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அநேக கிறிஸ்துக்கள் வரவங்க இப்படித்தான் வராங்க. இயேசு சீஷர் அநேகர் பின்வாங்கி போனதுக்கு காரணம் இதுதான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று, இவர் வெளியே உள்ள போக மாட்டாரு, எலிசா வெளியே வரணும். அடுத்தது தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, அவர் தொழணும். யாரு? எலிசா தொழணுமே தவிர இவர் தொழ மாட்டாரு. அவர் தேவனை அவர் கூப்பிடணும். அடுத்தது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் கிறிஸ்தவத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இந்த நினைப்பு தான்.
சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க நினைக்கிறபடி சுகம் வரணும், இவங்க நினைக்கிறபடி காரியம் நடக்கணும், வசனம் இவங்க நினைக்கிறபடி தான் இருக்கணும். இல்லை, வேற அப்படி சொல்லல. இன்னைக்கு அநேகர் மறுதளிக்கிறாங்க, பின்வாங்கி போறாங்கன்னா their own ideas, சொல்ல போனா ஃபால்ஸ் ஐடியா. தேவனை குறித்து, வேதத்தை குறித்து, சபையை குறித்து, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு தவறான புரிந்து கொள்ளுதல். இவங்க நினைச்சுக்கிட்டு உங்களுடைய நினைப்புக்கு வேலையே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வேதம் தான் சட்ட புத்தகம். நீங்களோ நானோ நாமோ யாரும் இல்லை. இதுதானே, இதன்படித்தான். நம்முடைய யூகங்களுக்கு இல்லைங்க. தானியேல் 9:26 சொல்கிறது, மேசியான சங்கரிக்கப்படணும். இவன் நினைக்கிறான் இயேசு சங்கரிக்கப்பட்டான்னா நமக்கு இருக்கின்ற எல்லா வாய்ப்புகளும் போயிடுமே. பின்வாங்கி போறாங்க பாருங்களேன். ஃபால்ஸ் ஓன் ஐடியா. அவங்க புரிந்து கொண்ட விதம் தப்பு, அவங்க வெளியே போறாங்க. நான்காவது ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அதாவது போலியான கள்ள போதகர்கள் என்று 2 பேதுரு 2:1 பரிசுத்த பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். எவ்வளவு திட்டமும் தெளிவுமா எழுதி வச்சுக்கார் பாருங்களேன். ஏன் இன்றைக்கு பின்வாங்கி போறாங்கன்னு சொன்னா, கள்ள போதனைகள், கள்ள போதகர்கள், அவங்க எழுப்பாங்க கெட்ட நடக்கை. இந்த கெட்ட நடக்கை என்ன பண்ணுது தெரியுங்களா? அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வேத வசனத்தை வளைத்துக் கொள்ளுகிறார்கள். கெட்ட உதாரணமாக சொல்றாங்க, ஒரு கூட்டம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, கர்த்தர் யாரையும் நரகத்துல போட மாட்டாரு. ஏன் நரகத்துல போட மாட்டாருன்னா வேதம் சொல்லுது, அங்கே அக்னி அவியாது, புழு சாகாது. அக்னி அவியாம புழு சாகாம இருக்கும்னா அந்த இடத்துல ஒருவனை போட்டா அவன் நித்தியமாக துடித்துக் கொண்டே இருப்பான், அவன் கொடிய வேதனைக்குள் இருப்பான். ஒரு கூட்டம் சொல்லுது, கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், கர்த்தர் அன்புள்ள தேவன், நிச்சயமா ஒருத்தனை உள்ள போட்டு அவன் துடிப்பன் அவரால் பார்க்க முடியாது, அதனால வாயில் சுவாசம் வஸ்குன்னு அவன் போயிடுவானாம். தங்களுடைய கெட்ட நடக்கைக்கு ஜனங்களுக்கு அது நித்திய தண்டனை கிடையாதுன்னு சுட்டி காட்டுறாங்க பாருங்களேன். தானியேல் 12:2 சொல்லுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் சிலர் நித்திய நிந்தைக்கு, நித்திய ஆக்கினைக்கு எழுந்திருப்பாங்கன்னு வேணும் சொல்லுது. எப்படி பரிசுத்தவான்கள் நித்திய சந்தோஷத்துக்கு எழுந்திருக்கிறார்களோ அப்படியே துன்மார்க்கனும் நித்திய ஆக்கினைக்கு அழிவுக்கு எழுந்திருப்பான். 2 பேருக்கும் நித்தியம்தான். நித்திய சந்தோஷமும் இருக்குது, நித்திய உபத்திரவமும் இருக்குது. இதை இல்லைன்னு மறுதளிக்கிற கூட்டம் இன்னைக்கு இருக்குது. அப்படியானால் ஏன் இன்னைக்கு கர்த்தர் பின்வாங்கி போறாங்க? 4 காரணங்களை கவனிக்கிறோம். 1, பரிசுத்த பேதுரு போன்ற பரிசுத்தவான்கள், உண்மையிலதான் சபையை கட்டுவேன் கர்த்தர் சொன்னாரு. அந்த பரிசுத்த பேதுருவே இயேசு மறுதளிக்கிறார், சபிக்கிறான்னு வேணும் சொல்லுது. ஏன்? மரண பயம். 2வதாக வேதத்தை கவனிக்கிறோம், இவர்கள் தற்காலத்தினுடைய இழுப்பு, இந்த உலகம் அவங்களை இழுக்குது, உலகம் அவங்களை இழுத்து அந்த பிரபஞ்சத்தை நோக்கி இழுத்து விடுகிறது. ஊழியர்களோடு, தேவ மனிதனோட தோளோடு தோழு ஊழியர் செய்தவங்க இன்னைக்கு அநேகர் இல்லை. காரணம்னா இந்த பிரபஞ்சத்தின் ஆசை, இந்த உலகத்தினுடைய அது உலகத்தினுடைய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நிறைய பேர் பின்னாடி போயிடுறாங்க. இவர்கள் தேமா போன்றவர்கள். 3வதாக கவனித்தோம், இவர்கள் இயேசுவை பின்பற்றி வந்த சீஷர்கள். ஒரு சிலர் அல்ல, அநேகர். இயேசு யோவான் 6:8 அந்த 12 பேரையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனசா இருக்கீங்களான்னு கேட்டா ஒரு மெஜாரிட்டி காணாம போயிட்டாங்க. யார் இவர்கள்? குருவை போல மாறுவதற்கு
சீஷத்துவத்துக்கு அர்ப்பணித்தவர்கள். தவறான புரிந்து கொள்ளுதல். இவங்க ஓன் வே ஆஃப் திங்கிங். இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி நடக்கணும். இதான் 4வது வாசித்தோம். கெட்ட நடக்கை உள்ளவர்கள் தங்கள் கெட்ட நடக்கைக்கு வேத வசனத்தை அதுக்கு ஏற்றவர் வளைத்துக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் அல்ல, அநேகரை இந்த கெட்ட வழிகளை நடத்துகிறவர்கள், ஃபால்ஸ் டீச்சர்ஸ். இந்த நாள்ல யாருமே அவிசுவாசி இல்ல. இந்த 4 கூட்டத்துல யாருமே உலகத்தான் அல்ல, எல்லாமே சபைக்குள்ள இருக்கிறவங்க. அப்படி என்றால் இன்னைக்கு பக்தியற்ற பக்கபடியாய் நுழைகிறவர்கள் தேவத்துவத்தை மறுதலிக்கிறார்கள். அப்படின்னா இப்ப யாரை பார்க்கணும்? பக்தியற்றவன் என்றால் யார்? பக்தியற்றவன் என்றால் அந்த பக்தியற்றவன் என்பதற்கு கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை பயன்படுத்தாங்க, ஆசிபேஸ். இந்த ஆசிபேஸ் என்றால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னா, கண்டம்னிங் காட். பக்தியற்றவன் என்றால் தேவனையே கண்டிக்கிறவனா இருப்பான், தேவனையே குறை சொல்றவங்களா இருப்பாங்க, கர்த்தருக்குள்ளதான் இருப்பாங்க. இப்ப யோனா நான் பார்த்திருக்கிறோம். இந்த யோனா எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் உயர்ந்தவர். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவருடைய வீட்டிற்கு அடையாளமா சொன்னதே யோனாவைத்தான். யோனாவின் அடையாளம். அடுத்தது, யோனாவை பார்க்கிலும் பெரியவர் என்று இயேசு தன்னை சொல்லுகிறார் என்றால் மற்ற எல்லா தீர்க்கதரிசி யோனாவுக்கு கீழே. அது எலியாவா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், ஏசாயாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாமே என்னன்னா இயேசு சொல்லும்போது யோனாவைத்தான் சுட்டி காட்டுகிறார். யோனாவிலும் பெரியவர். ஒருத்த கூட இயேசு எலியாவிலும் பெரியவன் சொல்லல, எரேமியாவிலும் பெரியவன் சொல்லல. அப்படி என்றால் தீர்க்கதரிசிகளை மிக உயர்ந்தவர் தான் இந்த யோனா. அந்த யோனா கர்த்தர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபத்தோடு தான் இருக்கிறான். தேவனை அந்த அளவுக்கு முகத்துக்கு முகம் தேவனை கண்டித்தவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் யோனாவை திரும்ப அவனை மீனி வயிற்றிலிருந்து கொண்டு வந்து அவனை அனுப்பும் போது 4ஆம் அதிகாரம், யோனா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அது கர்த்தர் அழிப்பேன் என்று சொன்னதை அழிக்காம அவர் மனம் மாறினது இவருக்கு கோபத்தை உண்டாக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லலையா? நீங்க மனதிற்கு உள்ள தேவன் மனம் மாறிடுவீங்கன்னு எனக்கு தெரியுமே, அதனால தானே நான் நினைவைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அதனால தான் வேற திசையில ஓடினேன். என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து இப்ப என்ன சொல்ல வச்சுட்டு இப்போ அந்த தண்டனை மாத்திட்டீங்களே. கர்த்தர் இந்த அளவுக்கு கடுங்கோபத்தோடு பேசுறவர் யாருமே இல்லை. அப்ப இன்னும் சொல்ல போனா அதே 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். சாகர வரைக்கும் இந்த கோபத்தோடு தான் இருப்பேன். எப்படி தேவனை முகமுகமாய் கண்டிக்கிற அளவுக்கு அவருடைய தெய்வீக தன்மை இரக்கம், அந்த இரக்கத்தை எப்படி எதிர்க்கிறார் பாருங்களேன். சாகரவுக்காக நீ ஏப்பா கோபமா இருக்கிறேன்னு கேட்டா இப்படிதான் இருப்பேன் எது வரைக்கும், கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் நான் கோபத்தோடு தான் இருப்பேன்னு சொல்றாரு பாருங்களேன். திரும்பினாரா நமக்கு தெரியாது, வேதமனை எழுதவில்லை. ஆகவே மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு கர்த்தரை கண்டிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அநேகர் எழும்புகிறார்கள். இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்க கூடாது, கர்த்தர் இப்படி சொல்லி இருக்க கூடாது. வேதம் எல்லாவற்றுக்கும் விளக்கம் வேதத்திலே இருக்குது. நமக்கு கண்கள் திறக்கப்படல, நமக்கு அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. ஞானத்துக்கு குறைவா இருந்தா அவர்கிட்ட கேட்டா கொடுக்க போறாங்க. எந்த ஆவியானவர்கள் வேதத்தை எழுதினாரோ அந்த ஆவியானவர்கள் நமக்கு விளக்கி சொல்லுவாரு. கர்த்தர் காத்திருக்கிறாரு. நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? தேவனோட பெரியவங்க, கர்த்தரோட பெரியவங்க. கவனிங்க, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறோமே, நியாயம் தீர்க்கும் போது என்ன பண்ணும்? நியாயம் தீர்ப்பு கர்த்தருடையது. நாம இன்னைக்கு அடுத்தவங்களை குறை சொல்றோம், அடுத்து குற்றம் சாட்டுறோமே, என்ன தெரியுங்களா? தேவனுடைய இடத்தை நாம எடுத்துக்கிறோம், தேவனுக்கு மேலாக நம்ம உயர்த்துகிறோம். கர்த்தர் இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி பண்ணிருக்கணும். இதுதான் இந்த யூசுபேஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கண்டம்னிங் காட். அடுத்தது irreverent,
தேவன் மேல மதிப்பில்லாமல் இருப்பது. God is the only reverent. அவர் ஒருவர் தான் பயப்படத்தக்க, துதியில பயப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட தேவனை பயப்படாதவங்க சபைக்குள்ளே இருப்பாங்க. தேவனுக்கு பயப்படாத, தேவனை மதிக்காத, தேவனை கண்டிக்கிற கூட்டமும் சபைக்குள்ள இருக்குது, இருந்தது, இருக்குது. இயேசு வர்ற வரைக்கும் இருக்கும். அவங்க பேர் தான் என்ன பேரு? பக்தியற்றவர்கள். இந்த பக்தியற்றவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. யார் சொல்றாங்க? 1 பேதுரு 4:18. அந்த தேவனை மறுதலித்தான் தெரியுங்களா? மரண பயத்தினால நான் சீஷன் அல்ல, நான் சீஷன் அல்ல 2 முறை சொன்னார். ஒரு 2 முறை சொன்னா அது உறுதின்னு அர்த்தம். 2 முறை சொன்னால் அது சாட்சின்னு அர்த்தம். பரிசுத்த பேதுரு அவர்கள் 2 முறை மறுதலிச்சிருக்காங்க. அடுத்தது சபிக்கிறாங்க, சத்தியம் பண்றாங்க, இயேசுவை நிந்திக்கிறாங்க. அந்த பரிசுத்த பேதுரு பின்னாடி எழுதுகிறார், தேவ ஆவியின் நிறைவை பெற்று அவர் வாழ்க்கை மாறின போது அவர் எழுதுகிறார், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அதாவது நீதிமானே ரட்சிக்கப்படுறது கடினப்பா, அரிதுப்பா. ஆனா நீ பக்தி இல்லாதவனா இருக்கிய. ஏன்னா ஒரு காலத்துல தேவனை மறுதலித்த அந்த பரிசுத்த பேதுரு இப்ப சொல்றாங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவது கடினம்ப்பா. ஐயா அம்மா, நீதிமான் ரட்சிக்கப்படுவது கடினம்தான். வேற சுட்டி காட்டுற அந்த கடினம் என்ற வார்த்தையை நீங்க புரிந்து கொள்வதற்காக, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதுன்னு போட்டிருக்கு தெரியுங்களா? 1 பேதுரு 4:18. அரிதி என்பதற்கு கிரேக்க மொழியில மோலிஸ் என்கிற வார்த்தை. அரிது என்பதற்கு பயன்படுத்தும் வார்த்தை மோலிஸ். மோலிஸ் என்றால் ஆங்கிலத்தில் ஸ்கேர்ஸ், கிடைப்பதற்கு அரிதானது, காண்பதற்கு அரிதானது. அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ஸ்கேர்ஸ், கிரேக்க மொழியில மோலிஸ். இந்த மோலிஸ் என்பதை புரிந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட அரிதுங்கிறதுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். பரிசுத்த பேதுருவும் அவருடைய இருந்தவர்களையும் ரோமாபுரிக்கு கொண்டு போவதற்கு, சிறை கைதிகளாக கொண்டு போவதற்கு கப்பலில் கொண்டு போறாங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தால், கப்பல் பயணம் போகுது. வேற சொல்றது, காற்று எங்களை தடுத்தபடியினால். என்ன காற்று? தடுக்கும் காற்று. இந்த காற்று தடுத்தபடியினால நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்துக்கு எதிரே வந்து. கவனிங்க, அந்த வருத்தத்தோடு இருக்கு தெரியுங்களா? அதுதான் அரிது. மோலிஸ் என்ற கிரேக்க வார்த்தை அப்போஸ்தலர் 27:7 அந்த வருத்தத்தோடே. அந்த வருத்தத்தோட இது என்றால், அந்த கப்பலை எதிர்காற்று இருக்கிறதுனால நடத்துவது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் நீதிமானே ரட்சிக்கப்படுவது. ஒரு காற்று தடுக்கின்ற காற்று இருந்து கொண்டேதான் இருக்கும். இதை தாண்டி எவ்வளவு வருத்தத்தோடு நடத்தணுமோ அதான் அரிது. அது 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அடுத்து அதை வருத்தத்தோட கடந்து. இரண்டாவது, ஒன்று வருத்தத்தோட நடத்தி, அடுத்தது வருத்தத்தோட கடந்து. அந்த அந்த குறிப்பிட்ட எல்லை என்ன பண்றாங்க, அவங்க கடந்து போறாங்க. அது எதை குறிக்கிறது என்றால், இது வருத்தம் இல்லாமல், தடைகள் இல்லாமல், துன்பப்படாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைந்து வருவது கடினம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறார், அதாவது முதலாவது அந்த சுவிசேஷ பயணத்தை, அந்த உலக பயணத்தை முடித்து விட்டு வந்து அந்தியோகியாவுடைய சபைகளுக்கு சீஷர்களோடு பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படின்னா இன்னைக்கு வருத்தமே இல்லாத ஒரு ஆவிக்கிற உலகத்தை சுட்டி காட்டுறாங்க. அப்படின்னா பரலோகம் போகலையா?
பரலோகத்துக்கு போனாதான் என்ன அர்த்தம்? வருத்தத்தோட தான் போகணும் வசனம் சொல்லுது. ஒரு நற்செய்தி பயணத்தை, ஒரு சுவிசேஷ பயணத்தை முடித்து விட்டு வந்து பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பிரயாசங்கள் வேண்டாம், வருத்தங்கள் வேண்டாம், கர்த்தர் எல்லாம் செய்து வச்சிட்டாரு, ஜஸ்ட் கோ அண்ட் டேக் இட். ரொம்ப லெகுவான உபதேசம், லிபரல் தியாலஜி, ரொம்ப லெகுவான இறையியல், ரொம்ப வசதியா போச்சு. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல. இந்த கப்பல் முதல்ல வருத்தத்தோடு நடக்கிறது, நடத்தப்படுகிறது, இல்ல வருத்தத்தோட கடந்து போகிறது. மூன்றாவதாக 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 27:41, அப்போஸ்தலர் நடபடிகள் 27:41, இத்தனை செய்தும், இத்தனை உபாய தந்திரங்கள் அவங்க செய்தும் வேணும் சுட்டி காட்டுகிறது, அந்த கப்பல் உடைந்தது. 27:41, இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையா முற்பக்கம் போய் மணல்ல அது சொருகி கொண்டபடியால அது அசையல. ஆனா பின்னணியம் அலைகளுடைய பலத்தால் உடைந்து போயிற்று. அப்படி என்றால் வருத்தத்தோட நடத்தினாங்க. அடுத்தது வருத்தத்தோட அதை அழைத்து கொண்டு போனார்கள். 27:16 வசனம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வருத்தம் இருக்குது. அப்போ 27:16 பாத்தீங்கன்னா, கப்பல் அதிலே அகப்பட்டு யூரோக்ளிட்டோன் என்ற ஒரு கடும் காற்று வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, எதிர்கொண்டு போக முடியாமல், எதிர்த்து போக முடியாமல், இப்ப எதிர்க்க முடியல பாருங்களேன். ஒன்று நடத்தப்பட்டது, கடந்து வந்தது, இப்போ நடத்த முடியாத ஒரு நிலை. அப்போ 27:16, 27:41 உடைந்த கப்பல். நாம் அறிந்திருக்கிறோம், வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 தீமோத்தேயு 1:19, விசுவாச வாழ்க்கையை கப்பலுக்கு ஒப்பிடுகிறார் ஆவியானவர். இந்த விசுவாச கப்பலை எப்படி இருக்கணும்? மோலிஸ் என்றால் நடத்துவதே அரிது, அடுத்தது கடந்து போவதே அரிது, அடுத்தது எத்தனை பிரயாசம் எடுத்தாலும் அந்த 16 வாசிக்கிறோம். 27:16 வருத்தத்தோட தான் படவை வசப்படுத்தினாங்களாம். அந்த ஆவிக்கு வாழ்க்கையை வசப்படுத்துவதற்கு வருத்தம். இத்தனை செய்த 41ஆம் வசனத்துல உடைஞ்சு போகிட்டு பாருங்களேன். அப்படின்னா நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிது என்றால், அந்த மோலிஸ் என்ற வார்த்தை, மோலிஸ் என்றால் அரிது தமிழ்ல. ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வருத்தம் இல்லாமல். நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதான். நம்ம சொன்னேனே 1 தீமோத்தேயு 1:19 கப்பலுக்கு கிரேக்க மொழியில ஃபிளையான், ஃபிளையான் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. ஃபிளையான் என்றால் மூழ்க வேண்டும், ஆனா முழுவதும் மூழ்கிடக்கூடாது. கப்பல் தரையில கட்டப்பட்ட இடத்துல இருந்தால் அல்லது கரையில இழுத்து வைக்கப்பட்ட இடத்துல இருந்தால் அது அக்கறை போகாது. அக்கறை போகணும்னா தண்ணிக்குள்ள வரணும். தண்ணிக்குள்ள வந்தால் மூழ்கினால்தான் அது பயணம் செய்ய முடியும். ஆனா முழுவதும் மூழ்கினால் அக்கறை போகாது, அடித்தளம் போயிடும். இதுதான் கப்பல். கரையில் இருந்தால் அக்கறை போகாது, தண்ணீரில் வந்தால் மூழ்காமல் அக்கறை போக முடியாது. முழுவதும் மூழ்கினால் அக்கறை போக முடியாது, அடித்தளத்தில் தான் போகும். ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு கடினமானதா சொல்றாரு. நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதாச்ச. ஏன் நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிது என்றால், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 11:31, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதிமானுக்கு பூமியில காம்பன்சேட்டட், ரீகாம்பன்ஸ். செய்த நன்மை தீமைகளுக்கு நம்ம நீதிமான பின்னாடி தண்டிக்க முடியாது, நிச்சயத்தை தண்டிக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல அவரை அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே அவனுக்கு கர்த்தர் சரி கட்டுகிறார். சில பரிசுத்தவான்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, சில நாட்கள் வியாதிப்பட்டு, இப்போ எலிசா போன்ற தேவ மனிதர்கள் 1 வருஷம் வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்திருக்காங்க.
வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தவர் அவர். அதே போல இன்னைக்கு சில பரிசுத்தவான்கள் வியாதி படுக்கையில் இருக்கலாம். பாத்தீங்கன்னா அநேக வலிகள், அநேக பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும். எத்தனை பாடுகள் இருந்தாலும் அந்த முகத்துல தேவிந்து விதேவி, ஏன்னா God is compensating. சரி, நித்தியத்தில் அவட மகிமைக்குள் சேர்த்துக் கொள்வதற்கு இங்கு ஒருவேளை சில சரிக்கப்பட்ட அவசியங்கள் இருந்தால் சரி கட்டப்படும். அடுத்து அவர் சொல்றாரு, நீதிமானுக்கே பூமியில சரிக்கப்பட்டப்படும்னா துன்மார்க்கனும் பாவிக்கும் இன்னும் எவ்வளவு அதிகமாக சரி கட்டப்படும். ஆகவே இந்த பக்தியற்றவங்க உள்ள நடந்திருக்கான அவனுக்கு அந்த சொல்லுகிறார், நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிது, நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படுகிறது. ஏன் நீதிமான் அரிது என்றால் ஒரு கருத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். அதாவது நீதிமான் ரட்சிக்கப்படுவது என்றால் ரட்சிப்புக்கு ஒரே ஒரு திட்டம் தான். ரட்சிப்புக்கு இருப்பது ஒரே ஒரு திட்டம் தான், வேற திட்டம் கிடையாது. நமக்கு தெரியும், யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10:7-9 வசனங்களை பார்த்தா, I am the door. ஏன் சொன்னது? நான் தான் வாசல், நான் தான் வாசல். யோவான் 14:6 சொன்னாரு, என் வழியாகத்தான் பிதாட்ட வர முடியும். யோவான் 14:6 சொல்லுகிறார், என் வழி என்னை இல்லாமல் ஒருத்தன் பிதாட்ட வர முடியாது. அப்படின்னா பிதாவிடத்து போவதற்கு ஒரே ஒரு வழிதான், இயேசு ஒருவர் தான் வழி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அது மிக தெளிவாக சொல்லுகிறது, இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேற நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு கட்டளையிடப்படவில்லை, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்படின்னா ஒரே ஒரு வழிதான். நீதிமான் ரட்சிக்கப்படுவது ஏன் அரிதுன்னா, அந்த ஒரு வழி தவிர வேற எந்த வழியில போனாலும் கிடைக்காது. இன்னும் ஒரு பரிசுத்தவான், இன்னும் ஒரு தேவ மனிதன், அல்லது இன்னும் ஒரு கோட்பாடு, அல்லது இன்னும் ஒரு உபதேசம் வாய்ப்பே இல்லை. நீதிமான் தான், ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க தான், தேவனை ஏற்றுக்கொண்டு நடந்தவங்க தான். ஆனா அந்த வழியை விட்டு விலகும் போது, அந்த வழியில கொஞ்சம் திரும்பும் போது, வேதம் தெளிவா சுட்டி காட்டுகிறது, நீதிமான் எத்தனை நீதி செய்தாலும் ஒரு துன்மார்க்கத்தை செய்தால் அவன் தப்ப முடியாது. அதுபோல் ஒரு துன்மார்க்கம் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அவன் இறுதியாக ஒரு நீதி உள்ளவனாக மாறினால் அந்த நீதி அவனை காப்பாற்றும் தான் வேதம் சொல்லுது. அப்படியானால் ஏன் நீதிமான் அழிச்சு சொன்னா, there is only one way, வேற வழி இல்லை. அடுத்தது, தேவனுடைய இரக்கம் தான் ஒருவனை ரட்சிக்கும். தேவனுடைய இரக்கம் தான், தேவனுடைய இரக்கம் இல்லாமல் வேற எதையும் நம்ம நற்கிரியைகள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சுட்டி காட்டுது, ஏன் நம்ம எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்றால், தீத்து 3:5, நாம் செய்த கிரியை நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நீதியின் கிரியை செய்தவங்களா கூட இருக்கலாம், தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புரிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். ஏன் நீதிமான் ரட்சிக்கப்படும் அறிஞர்? ஒரே வழிதான். இரண்டாவது, தேவனுடைய இரக்கம் தான். பணக்கார வாலிபன் வந்து திரும்பி போன போது ஏசு சொல்வார், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு எவ்வளவு கடினமானது. அவர் சீசர்கள் கேட்பாங்க, அப்படின்னா யாரும் ரட்சிக்கப்பட முடியும்? அவர் சொல்வாரு, மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடாதது அல்ல. ஒரு மனிதன் தன் செய்த நல்ல கிரிகளால பரலோகத்துக்கு சொல்ல முடியாது. தேவனுடைய இரக்கம்தான் அவனை கொண்டு வரணும். அப்படின்னா ஏன் நீதிமான் ரட்சிக்கப்படுவது என்றால், தேவ இரக்கம் தான் அதை செய்யணும். மூன்றாவதாக, தேவன் நமக்கு கொடுத்தாரு அந்த கிருபை அல்லது விசுவாசம் கொடுத்தாரு, அதுல விழாதபடி காத்துக்கொள்வது நம்மால சாத்தியம் குறைவு. நம்மை காத்துக்கொள்வது நீதிமானாக்கப்பட்டவங்க தான், கழுவப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், தேவனோடு நடக்கிறவங்க தான். ஆனாலும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது கீப்பிங் them from falling. நீதிமான் ஆக்கப்பட்டாச்சு, அவரை ரட்சிப்பு நடத்தியாச்சு, ஒரே வழியே சொல்லிய வந்தாரு, தேவ இரக்கத்தினால் நடக்கிறாரு. ஆனாலும் அவர் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை காப்பாற்றுறது யாரு? தேவன் தான் காப்பாற்ற முடியும். யூதா
24ஆம் வசனம். யூதா 24ஆம் வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அப்படின்னா என்னுடைய பக்தி, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஆவிக்குரிய பயிற்சிகளால நான் நிலைச்சு நிற்க முடியாது. என்னை வலுவாதபடி காக்கிற அவர் தான். ஆனாதான் யூதா 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை காக்காவிட்டால் நீங்கள் தான் இருக்க முடியாதா? வேறு சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதுதான். நான் அதோடைய சுட்டி காட்டுகிறேன். இந்த எதிரி ஒருத்தர் இருக்கான் தெரியுங்களா? நம்ம எப்ப விழப்படலாம் என்று சுற்றி கொண்டிருக்கான அவரிடத்திலிருந்து இவனை பாதுகாப்பது இன்னும் அரிது, இன்னும் கடினமானது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சுற்றித் திரிகிறான இவன் எப்ப வாய்ப்பு கிடைத்தாலும், ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் வஞ்சிப்பதற்கு கர்ஜிக்கிற சிங்கமாக சுற்றி கொண்டே இருக்கிறான். அப்படின்னா அவனுடைய தந்திரங்கள் இருந்து, அவனுடைய பொல்லாத வழிகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவது கர்த்தருடைய இரக்கம்தான், கிருபைதான். ஆகவே சொல்கிறார், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அப்படின்னா பக்தி இல்லாதவனே நீ எங்க நிக்க போற? பாவியே நீ எங்க நிக்க போற? நல்ல கவனித்துக் கொள்வோம். நீதிமான் ரட்சிக்கப்பட அரிது என்றால், ஒன்று ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழிதான், அநேக வழிகள் இல்லை. இரண்டாவதாக இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள், இரண்டாவது என்னுடைய நற்கிரியினால ரட்சிக்கப்பட்டேன், நான் நல்லவனா இருந்த கர்த்தர் எடுத்தால் அல்ல, அவருடைய இரக்கம் என்னை எடுத்தது. ரோமர் 9:16 வாசிக்கிறோம், விரும்புகிறவனால் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே ஆகும். மூன்றாவதாக இந்த வாசலுக்குள் நுழைந்து, இரண்டாவது தேவனுடைய இரக்கத்தினால் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் கூட விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு நிலையிலும் திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா வலுவாடுபடி காக்கிற அவருடைய கரங்களுக்குள்ள. நாலாவதாக இந்த கர்ஜிக்கிற சிங்கம், அவன் தோற்று போன எதிரி, எப்படியாவது நம்ம வீழ்த்துவதற்காக அவன் போராடி கொண்டே இருப்பான். அட வேணும் சுட்டி காட்டுகிறது, விசுவாசத்தை தொடங்குகிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவர்னு எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவர் போட்டிருக்கு தமிழ்ல. ஆனா அப்படி இல்லை, விசுவாசத்தை துவக்குகிறவர் விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவர், ஆத்தர் அண்ட் பெர்ஃபெக்டர் ஆஃப் ஃபெய்த் இருக்கும் ஆங்கிலத்துல. அப்படின்னா விசுவாசத்தை தொடங்குறது அவர் தான், விசுவாசத்தை முழுமைப்படுத்துவதற்கு வர இருக்கிறார். நடுவில் விசுவாசத்தை காத்துக்கொள்வது நம்முடைய வேலை. நாம் ஜெபிப்போம். வருகை தாமதித்தால் தொடர்ந்து நாம் வசனத்தை கவனிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்க கிருபை உள்ள முகத்தை இந்த வேளையில நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ஆண்டவரே, இந்த பக்தியற்றவர்களை குறித்த ஒரு தெளிவை தகப்பனே, நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுவீராக. தகப்பனே, வலுவாடுபடி காக்கிற உங்க கரங்களுக்குள்ளே என்னையும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.